க்கு சம் வேல்யூ கொடுத்துட்டு 1/√3 + √2 என்ன வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கீழே இருக்க பாருங்கள் அந்த டேர்ம், இதுக்கு அப்படியே நெகட்டிவான டேர்ம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான டேர்மை மேலேயும் கீழேயும் பெருக்க போகிறேன். அதாவது கீழே ப்ளஸ் இருக்குது, அதனால் மேலேயும் கீழேயும் மைனஸ் வச்சு பெருக்க போகிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு கீழே இருக்க டேர்ம் பாருங்களேன், a + b a - b மாதிரியே இருக்குது. a + b a - b எதோட ஃபார்முலா? a² - b² ஃபார்முலா தான் a + b a - b. ஓகே, இந்த ஃபார்முலாவில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேலே இருக்கிறத வழக்கம் போல் பெருக்கி எழுதிப்போம். ஒன்றையும் எந்த டேர்மால் பெருக்குனா அதான் வரும். ஸோ அப்படியே எழுதிக்கிட்டேன். ஆனால் கீழே இருக்க டேர்ம் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் அந்த மாதிரி எழுதிக்க போகிறேன். ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, √3 இருக்கா, நமக்கு a² தானே, அப்போ √3² - √2² எழுதிக்கிட்டேன். ஸோ ஓகேவா? மற்ற டேர்ம்லாம் அப்படியே எழுதிப்போம். √3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 3ன்னு வருமா, √2 ஸ்கொயர் பண்ணால் 2ன்னு வரும். இப்போ ரெண்டையும் கழிச்சா என்ன வரும், 1ன்னு வரும். இப்போ எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், மேலே இருக்க அந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அதாவது √3 - √2 மட்டும்தான் இருக்கும். √3 வேல்யூ தான் நமக்கு சம்லேயே கொடுத்துட்டாங்களே, 1.732ன்னு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அதே மாதிரி √2 வேல்யூயும் கொடுத்துட்டாங்க, 1.414ன்னு. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.318ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். சரி.